ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பெண்ணே சீரியல் நேத்தோட எபிசோடில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிங்கப்பெண்ணே சீரியலில் வந்து நேற்று வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணி நடிச்சிருப்பாங்க நம்ம அன்பும் ஆனந்தியும் வந்து. ஆனால் வந்து அன்பும் ஆனந்தியும் பேசிட்டு இருக்கிறது வந்து கருணாகரன் வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறது வந்து நம்ம ஆனந்தி வந்து பார்த்துருந்தாங்க. ஆனந்தி வந்து பார்த்த உடனே வந்து அவங்க வந்து ஓவராக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் என்கிட்ட பேசிக்கிட்டே இரு, நம்ம கருணாகரன் வந்து நம்மளை வந்து ஒளிஞ்சிருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம அன்புகிட்ட சொன்னா அன்பும் பார்க்குறாரு. கருணாகரன் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்தோன்னா அவரும் செம்மையாக வந்து நடிக்கிறாரு. சிரிச்சு சிரிச்சு ரொம்பவே வந்து கொஞ்சம் கொலாகி பேசிட்டு இருந்தவர் வந்து 2 பேருமே வந்து செம்மையாக வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து கருணாகரன் வந்து ரொம்பவே வந்து கோவப்பட்டும் பாருங்க, இவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும் தனியார் ரூம்ல என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை எப்படியே பிரிக்கணுமே அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனால் வந்து ஆனந்தி வந்து ரொம்பவே வந்து அன்புகிட்ட வலிஞ்சு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அவன் எப்படியும் வந்து எரிச்சல் அடையணும், நம்ம 2 பேரும் வந்து தனியாக எப்படி சந்தோஷமாக பேசுகிறத பார்த்து எரிச்சல் அடையணும் அப்படின்னு ஆனந்தி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே வந்து பேசுறதுக்கு வந்து ஊடக்குள்ள வந்து நம்ம கருணாகரன் வந்துறாரு. கருணாகரன் வந்து என்னம்மா 2 பேரும் வந்து ரொம்பவே கொஞ்சம் பேசிட்டீங்களா, என்ன விஷயம், அதான் நீங்கள் தான் வேலைக்கு வந்தால் தான் வந்து நீங்கள் கையெழுத்து போட்டுட்டீங்களா என்ட்ரன்ஸில், நீங்கள் வந்து இன்னும் உல்லாச பறவை, நீங்கள் எங்கேனாலும் போய் சுற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம அன்பு வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் 5 மணிக்கு சாயந்தரம் வந்தாலும் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காரணம் வந்து இவர் 2 பேர்த்தையும் வந்து வெளியே அனுப்பிவிட்டு வேலைக்கு வந்துட்டு இப்படி வெளியே சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மகேஷ்க்கும் மிக்சட்டும் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கருணாகரன் திட்டம் போடுறாரான்னு தெரியல. ஆனால் ஆனந்திக்கும் அன்புக்கும் தெரியும், கருணாகரன் ஒளிஞ்சிருந்ததை பார்த்து தான் ஆனந்தி அன்பு வந்து இப்படி வந்து நடிச்சிட்டு இருந்தாங்கன்ட்டு நம்ம ஆனந்திக்கு அன்புக்கு தான் தெரியும், கருணாகரனுக்கு தெரியாது. கருணாகரன் நினச்சிட்டு இவங்களுக்கு எதுவும் தெரியாது, நம்ம ஒளிஞ்சிருந்து எல்லாம் பார்த்துட்டோம் இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம், அதனால் வந்து நம்ம சொன்னதை வந்து உடனே கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்து 2 பேருமே கேட்க போகிறது கிடையாது. கருணாகரனையும் முத்ரா வந்து ஒரு வழியாக வந்து மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நம்ம பழி வாங்கணும், நம்ம பேரை வந்து இப்படி வந்து கெடுத்ததுக்காட்டியே வந்து நம்ம கருணாகரனையும் மித்ரா எல்லாத்தையும் போட்டு வாங்கணும் அப்படின்னு அன்பும் ஆனந்தியும் வந்து திட்டம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த எபிசோட பார்த்தா தெரியும். இந்த ரிவ்யூ எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்ச லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.